இன்று கருட சேவை. பெரிய திருவடியின் பின்னணி என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் வீதி உலா வருவார். இதை காண மாட வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். புரட்டாசி மாதம் நவராத்திரி வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. இந்த பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிகள் மாட வீதிகளில் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். 5ஆம் நாளான இன்று காலை மோகினி அவதாரத்தில் காட்சியளிக்கும் உற்சவர் மலையப்ப சுவாமி இன்று மாலை தங்க கருட வாகனத்தில் உலா வருகிறார். பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளுவது என்பது விசேஷமானது. பெருமாள் கோவில்களில் கருடனை வழிபட்ட பிறகு தாயாரை வழிபட்டு அதன் பிறகு கடைசியாகத்தான் பெருமாளை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். சிவன் கோவில்களில் எப்படி நந்தியிடம் முதலில் நம் வேண்டுதலை வைத்தால் அது நிறைவேறும் என நினைக்கிறோமோ அதுபோல்தான் கருடனிடம் வைக்கும் கோரிக்கைகள் பெருமாளின் கவனத்திற்கு சென்று நமக்கு அருள் கிடைக்கும். பெருமாளின் முழு அருளை பெற்றவர் கருடன் என்பதால் அவர் மீது பெருமாள் உலா வருவது மிகவும் சிறப்பானது. கருட சேவையின் போது ஏழுமலையானுக்கு அணிவிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டாள் சூடிய பூமாலை, பட்டு வஸ்திரம், கிளி உள்ளிட்டவை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து திருப்பதிக்கு வந்து சேர்ந்தது. காசிப முனிவரின் 2 மனைவிகளுக்கு இடையே நடந்த ஒரு போட்டியில் கருடனின் தாய் மற்றவர்களுக்கு அடிமையாகிறார். மகாவிஷ்ணுவை நோக்கி கருடன் கடும் தவம் மேற்கொண்டதன் விளைவாக பெருமாளின் கருணை கிடைக்கப்பெற்று மகாவிஷ்ணுவை எப்போதும் சுமக்கும் பாக்கியத்தை கருடன் பெற்றார். அத்துடன் தனது தாயையும் அடிமை வாழ்வில் இருந்து மீட்கிறார். இந்த கருட சேவையை தரிசனம் செய்பவர்களை தீய சக்திகள் ஏதும் அண்டாது என்பது ஐதீகம். மேலும் பாவங்களும் நீங்கிவிடும். கருடனை வணங்கினால் தோல் நோய், விஷ பூச்சிகளால் ஏற்படும் நோய்கள் நம்மை நெருங்காது. கருடனை வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும். கருடனை விளக்கேற்றி வழிபட்டால் அவர்களுக்கு பெருமாளே தேடி வந்து அருளாசி வழங்குவார் என்பது ஐதீகம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.